Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான காரா சேவ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது நல்ல மொறுமொறுப்பா, கிறிஸ்பியா, சூப்பரா இருக்கும். அப்படியே நம்ம கடையில வாங்குவோம்ல, அதே போல பேக்கரியில எப்படி இருக்குமோ அதே ஸ்டைல்ல நான் வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன். அளவுகள் மாறாம மெத்தடை அப்படியே ப்ரிப்பேர் பண்ணுங்க. நீங்களும் பெர்ஃபெக்ட்டான காரா சேவ் இந்த தீபாவளிக்கு பண்ண முடியும். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒரு டைம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கடையில் வாங்கவே மாட்டீங்க. அவ்வளோத்துக்கு ஈஸியான ஒரு ரெசிபி. ஃபஸ்ட் இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கோங்க. இது வந்து 200 கிராம் அளவு கடலை மாவு இருக்கும். கூடவே 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது 150 கிராம் அளவு அரிசி மாவு இருக்கும். உங்களுக்கு காரா சேவ் ரொம்ப மொறுமொறுப்பாக இருக்கணும்னா இதே அளவு சேர்த்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா 1/4 கப் அளவு அரிசி மாவு சேர்த்தா கூட போதும். நான் வந்து கடையில் வாங்கின இடியாப்ப மாவு தான் சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் எந்த பச்சரிசி மாவு வேணாலும் சேர்த்துக்கிறலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், சுவைக்கேற்ப உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஓமம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்துக்கோங்க. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் அளவு சூடான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்படி சூடான எண்ணெய் சேர்க்கறதுனால சேவு நல்லா மொறுமொறுப்பாக வரும். சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா இது போல் தேன்குழல் முறுக்கு அச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவை கொஞ்சமாக எடுத்து கையில் உருட்டிட்டு இந்த முறுக்கு உரலில் வச்சுருங்க. பொதுவாக காராச்சேவ் வந்து கடைகளில் ஜன்னிக்கரண்டி இருக்குல்ல, அது வச்சு பண்ணுவாங்க. தேய்ச்சி பண்ணுவாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம பண்ணாமல் இது போல் சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட் மாறாது. இப்போ பாருங்கள், முறுக்கு உரலில் வச்சாச்சு. இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம காரா சேவ் புளியை ஆரம்பிச்சிடலாம். இது வந்து சுற்றுற மாதிரியான முறுக்கு உரல். நம்ம வந்து மேலே கைப்பிடி வச்சு சுற்றுவோம்ல, அந்த மாதிரியான முறுக்கு உரல். ஸோ ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பிழிகிற மாதிரியான முறுக்கு உரலாக இருந்ததுன்னா பிழியும் போது சில டைம் கஷ்டமாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்காமல் இருக்கிறதுக்கு முறுக்கு உரலுடைய மேல் பாகத்தை தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறமா பிழிஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம புளியணும். இதை நம்ம டைரெக்டாக எண்ணெயில் புளிய போகிறோம். இப்போது எண்ணெயை நம்ம சூடுபடுத்திடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. நல்ல அகலமான இது போல் பாத்திரம் எடுத்துகிட்டு எண்ணெயை சூடுபடுத்திட்டு இந்த மாதிரி சின்னதாக பிழிஞ்சு விடுங்க. நீங்கள் இதை பெரிய சைஸ் முறுக்கு மாதிரி கூட பிழிஞ்சிட்டு உடச்சி விடலாம். இல்லை இந்த மாதிரி கூட பண்ணலாம். நான் அந்த மெத்தடும் சொல்லி காமிச்சிருக்கேன். அதாவது பெரிய சைஸ் முறுக்கா பிழிஞ்சிட்டு எப்படி உடைக்கிறதுன்னு சொல்லி. ஸோ இந்த 2 மெத்தடில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சேவை வந்து 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா பொரிச்சு எடுக்கணும். இந்த மாதிரி ரொம்ப பபிள்ஸாக முறையாக வந்துட்டுருக்குல்ல, இதெல்லாம் நல்லா அடங்கிட்டு சத்தம்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறமா சேவை வெளியில் எடுத்துடணும். இப்போ பாருங்கள், சேவு வந்து சத்தம்லாம் நல்லா அடங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் இது வேகணும். கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். இதே மெத்தடில் நம்ம நிறைய வகையான சேவு பண்ணலாம். அதாவது வெரைட்டியான சேவுகள் வந்து பண்ணலாம். மிளகு சேவு, அதுக்கப்புறம் வந்து பூண்டு சேவு, இந்த மாதிரி இதெல்லாம் இனி வரக்கூடிய வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இப்போ பாருங்கள், சத்தம்லாம் நல்லா அடங்கிட்டு கலர்லாம் நல்லா பொன்னிறமாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போது முறுக்கு மாதிரி பிழிகிறது எப்படின்னு சொல்லித்தரேன். நம்ம நார்மலாக வந்து தட்டில் முறுக்கு பிழிஞ்சு அதுக்கப்புறம் எண்ணெயில் போடுவோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் டைரெக்டாக பெரிய சைஸ் முறுக்கு மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி பிழிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை 2 பக்கம் திருப்பி விட்டு நம்ம நார்மல் சேவு மாதிரி வெளியில் எடுத்துருங்க. கலர் சேஞ்ச் ஆனதும் இது பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா திருப்பி போடுறதுக்கெலாம் கஷ்டமே இருக்காது. ஒரு டைம் திருப்பி போட்டால் போதும். அதுக்கப்புறம் இது ஆறுனதுக்கப்புறமா சின்னதாக சேவு சைஸுக்கு உடைச்சிக்கோங்க. உடைச்சிட்டு இது முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட பதத்து போகாமல் கிறிஸ்பியாக இருக்கும். இது தீபாவளிக்கு மட்டும் இல்லை,
நார்மலாக ஈவினிங் டைமில் டீ குடிக்கும்போது டீ டைம் ஸ்நாக்காக கூட சாப்பிட்றதுக்கு பெர்ஃபெக்டான ஒரு ரெசிபி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்றதுன்னு கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ண ரெசிபியோட பிக்கை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.